வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகுதியில் வெளியிட்ட அவசர அறிவிப்பு ஒன்றில் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்களை காலி செய்ய சொன்னது. இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் அவிச்சாய் அட்ரேஸ் சமூக வலைதளம் X மூலம் செய்யப்பட்ட வெளியேற்ற உத்தரவு அப்பகுதியில் உள்ள 3 குறிப்பிட்ட கட்டடங்களில் இருந்து குறைந்தபட்சம் 500 மீட்டர் தொலைவுக்கு நகர்ந்து செல்லுமாறு குடியிருப்பாளர்களிடம் கூறியது. பெய்ரூட்டின் தெற்கே மக்கள் தொகை அதிகமுள்ள பகுதிகளுக்கு இதுபோல வெளியிடப்பட்ட முதல் அறிவிப்பு இதுதான். அறிவிப்பை அடுத்து பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் இஸ்ரேலிய விமானப்படையின் மிகப்பெரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. தாக்குதல்களுக்கு பின்னர் தாக்குதல் இலக்காக ஹெஸ்புல்லாவின் மத்திய தலைமையகத்தை குறிவைத்து தாக்கி அழித்ததாக கூறியது. பெய்ரூட்டில் உள்ள தீவிரவாத அமைப்பு மைய தலைமையகத்தில் வெள்ளிக்கிழமை மாலை ஹெஸ்பொல்லாவின் பொதுச் செயலாளர் சையத் ஹசன் நஸ்ரல்லாவை IDF குறிவைத்து நடத்தப்பட்டது என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தினார். அந்த அதிகாரி மேலும் கூறிய போது, மிக வீரியமான தாக்குதல் அது. 4 கட்டடங்கள் தரைமட்டமாகி உள்ளன. அந்த தாக்குதலின் பின்னர் நஸ்ரல்லா உயிருடன் வெளியேறினார் என்று நம்புவது கடினம் என்றார். தாக்குதல் நடத்தப்பட்ட போது தரையடி மண்டபத்தில் ஹெஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா இருந்ததாக இஸ்ரேலிய அதிகாரிகள் நம்புகின்றனர். தாக்குதலுக்கு சுமார் 3 மணி நேரத்திற்கு முன்பு பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு, பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் மற்றும் IDFின் தலைமை பணியாளர் ஹெர்சி ஹெலேவி ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். கத்தாரின் செய்தித்தாள் அல் அரபி அல் ஜதீதிடம் பெய்ரூட்டில் உள்ள தகையில் ஏற்பட்ட அழிவின் அளவு மிகப்பெரியது என்று ஒரு பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்தது. லெபனான் அனைத்து ஆம்புலன்ஸ்களையும் பலப்படுத்தி சம்பவ இடத்திற்கு அனுப்பியுள்ளது. ஹெஸ்பொல்லாவுக்கு நெருக்கமான ஆதாரத்தை மேற்கோள் காட்டி நஸ்ரல்லா உயிருடன் இருப்பதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் IRGCயின் கட்டுப்பாட்டில் உள்ள தஸ்னீம் செய்தி நிறுவனம் நஸ்ரல்லா தாக்குதலில் இருந்து தப்பியதாகவும் அவர் உயிருடன் இருப்பதாகவும் கூறியுள்ளது. லெபனான் மக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தும் ஹெஸ்பொல்லாவின் மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக பெய்ரூட்டில் உள்ள தாகியேயின் மையத்தில் உள்ள குடியிருப்பு கட்டடங்களின் கீழ் ஹெஸ்பொல்லாவின் மைய தலைமையகம் வேண்டுமென்றே கட்டப்பட்டது என்று IDFின் செய்தி தொடர்பாளர் டியர் அட்மிரல் டானியல் ஹஹாரி தெரிவித்தார். இலக்கு வைக்கப்பட்ட கட்டடம் ஹெஸ்பொல்லாவின் தீவிரவாத நடவடிக்கைகளின் மையமாக இருந்தது என்றும் ஹஹாரி கூறினார். ஈரானின் மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் ராய்ட்டர்ஸிடம் டெஹ்ரான் நஸ்ரல்லாவின் நிலையை சோதித்து வருவதாக கூறினார். ஹெஸ்பொல்லாவின் ஊடக அலுவலகம் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்பான எந்த ஒரு அறிக்கையிலும் உண்மை இல்லை என்று கூறியது. ஆனால் நஸ்ரல்லாவின் தலைவிதி பற்றி எதுவும் கூறவில்லை. நியூயார்க்கில் மூத்த இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் செய்தியாளர்களிடம் கூறிய போது, ஹெஸ்பொல்லாவின் மத்திய தலைமையகத்தில் இஸ்ரேலின் விமான தாக்குதலுக்கு மூத்த ஹெஸ்பொல்லா தளபதிகள் இலக்காகினார்கள். ஆனால் தாக்குதல் ஹசன் நஸ்ரல்லாவை கொன்றதா என்பதை உடனடியாக உறுதி செய்ய முடியவில்லை. மிக விரைவில் உறுதிப்படுத்த முடியும் என்று நம்புகிறேன் என்றார். இஸ்ரேலின் ஐநா தூதர் டேனி டானோன் ஐக்கிய நாடுகள் சபையில் செய்தியாளர்களிடம் கூறிய போது, இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ள மோசமான நபர்களின் ஆலோசனை கூட்டத்தை குறிவைத்து விமான தாக்குதல் நடத்தப்பட்டது. இது மோசமான நபர்களின் ஆலோசனை கூட்டம் என்று நான் சொன்னபோது, நஸ்ரல்லாவும் ஒரு மோசமான நபர்தான். அவரது கைகளில் பல அமெரிக்கர்கள், ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்களின் ரத்தம் உள்ளது. அதனால் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அவர் அந்த ஆலோசனை கூட்டத்தில் இருந்தாரா இல்லையா என்பதை இப்போது என்னால் உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் மோசமான நபர்களை பற்றி நான் பேசும்போது நஸ்ரல்லா அவர்களில் ஒருவர் என்று டானன் கூறினார். லெபனானின் சுகாதார அமைச்சும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் 2 இறந்ததாகவும் 76 பேர் காயமடைந்ததாகவும் கூறியது. இது முதற்கட்ட எண்ணிக்கையை விவரிக்கின்றது. இடிபாடுகளுக்கிடையே ஆட்களை தேடும் முயற்சி நடக்கிறது. ஈரானிய ஆதரவு ஹெஸ்பொல்லாவின் அல்மனார் தொலைக்காட்சி 4 கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டதாகவும் ஒரே நேரத்தில் பல விமானங்களிலிருந்து தாக்குதல்கள் நடந்ததாகவும் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் அறிவித்தது. அல்மனார் தொலைக்காட்சியின் நேரடி ஒளிபரப்பு, தேடுதல் மற்றும் மீட்பு இயக்கங்கள் கான்கிரீட் மற்றும் துருத்தி கொண்டிருக்கும் உலோகங்களில் தேடுதல் நடப்பதை காட்டியது. தொலைக்காட்சி நிலையத்தின் நிருபர் இந்த தாக்குதல் பல பெரிய பள்ளங்களை ஏற்படுத்திவிட்டதாகவும் சுற்றியுள்ள பல கட்டடங்களை சேதப்படுத்தியதாகவும் கூறினார். ஹெஸ்பொல்லாவின் தலைமையகம் மீது துல்லியமான தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF கூறியது. பெய்ரூட்டில் உள்ள தாகிய மையத்தில் உள்ள குடியிருப்பு கட்டடங்களுக்கு அடியில் ஹெஸ்பொல்லாவின் தலைமையகம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் IDF கூறியது. கடந்த வாரத்தில் ஹெஸ்பொல்லாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியான தாகியே மீது இஸ்ரேல் 4 முறை தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதல்களில் குறைந்தது 3 மூத்த ஹெஸ்பொல்லா ராணுவ தளபதிகளை கொண்டது. வெள்ளிக்கிழமை தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. பல குண்டுவெடிப்புகள் நகரம் முழுவதும் ஜன்னல்களை உலுக்கியது. 2006ஆம் ஆண்டு ஹெஸ்பொல்லாவுடன் நடந்த போரின் போது இஸ்ரேலிய விமான தாக்குதல்களை நினைவு கூர்ந்தது.
ஹெஸ்போல்லாவுடன் ஏறக்குறைய ஒரு வருட மோதலின் போது பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்திய மிக சக்தி வாய்ந்த தாக்குதல் இதுதான். லெபனானில் உள்ள பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறிய போது ஹெஸ்போல்லா உயர் அதிகாரிகள் வழக்கமாக இருக்கும் பகுதியை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதல் நடந்தபோது படமாக்கப்பட்ட காணொலியை பார்த்தாலே எந்த அளவுக்கு வீரியமான தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை நேரில் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். வழமை போல அந்த காணொலியை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு லெபனானில் ஈரானிய ஆதரவு ஹெஸ்போல்லா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை தமது ஐநா உரையில் தொடரப்போவதாக கூறிய சிறிது நேரத்திலேயே இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் பெய்ரூட்டை தாக்கின. லெபனான் போர் நிறுத்தத்திற்கான உலகளாவிய அழைப்புகளை பற்றி இஸ்ரேல் கவலைப்படவில்லை என்பதை இந்த தாக்குதல் காட்டுகிறது என்று லெபனான் பிரதமர் நஜீப் மிகாட்டி கூறினார். லெபனானில் உள்ள ஈரானின் தூதரகம் சமூக வலைதளம் எக்ஸில் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலிய விமான தாக்குதல் ஒரு ஆபத்தான விளையாட்டை மற்றும் போர் விரிவாக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இந்த தாக்குதல் அதன் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனையை கொண்டு வரும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அதிகரிப்பு ஐக்கிய நாடுகள் சபையில் கவலையை எழுப்பியது. அங்கு இந்த வாரம் வருடாந்திர பொதுச்சபை கூடிய போது கவலை குரல் எழுப்பியவர்களில் பிரான்ஸ் இருந்தது. இந்த வாரத்தின் தொடக்கத்தில் பதட்டங்களை குறைக்க 21 நாள் போர் நிறுத்தத்தை பிரான்ஸ் முன்மொழிந்தது. பிரான்ஸ் தூதர் நிக்கோலஸ் ட்ரீவியர் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பேசிய போது பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் இன்று நடந்த பெரிய அளவிலான தாக்குதல்கள் பேரழிவை ஏற்படுத்தியது மற்றும் பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது. இது உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். நியூயார்க் செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் கூறிய போது முன்னோக்கி செல்லும் வழி ராஜதந்திரமே தவிர மோதல் அல்ல என்று நாங்கள் நம்புகின்றோம். ராஜதந்திரத்திற்கான பாதையினை இந்த நேரத்தில் பார்ப்பது கடினமாக தோன்றலாம், ஆனால் அது உள்ளது. அதை தேர்வு செய்யுமாறு அனைத்து தரப்பினரையும் வலியுறுத்துவதற்கு நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று கூறினார். இந்த வாரம் இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் லெபனானில் 700க்கும் மேற்பட்டவர்களை கொன்றுள்ளன. இது இன்னமும் அழிவுகரமான மோதலின் அச்சத்தை எழுப்பியுள்ளது. இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பின்னர் ஹெஸ்போல்லா தனது முதல் அறிக்கையில் இஸ்ரேலில் உள்ள சஃபேட் நகரில் ராக்கெட்களை வீசியதாக கூறியது. சஃபேட் நகரில் ராக்கெட்கள் இருந்து சிறு காயங்களோடு ஒரு பெண்ணுக்கு சிகிச்சை அளித்து வருவதாக இஸ்ரேலிய அவசர சேவைகள் தெரிவித்தன. ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் பேசிய நேதன்யாகு கூறியதாவது, ஹெஸ்போல்லா போரின் பாதையை தேர்ந்தெடுக்கும் வரை இஸ்ரேலுக்கு வேறு வழி இல்லை. இந்த அச்சுறுத்தலை அகற்றி எங்கள் பொதுமக்களை பாதுகாப்பாக அவர்களது வீடுகளுக்கு திரும்ப இஸ்ரேலுக்கு முழு உரிமை உண்டு என்று தெரிவித்தார். நியூயார்க்கிற்கான தனது பயணத்தை குறைத்துக் கொண்டு வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் திரும்புவார் என்று நேதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பெய்ரூட் தாக்குதல் குறித்து அமெரிக்காவுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படவில்லை என்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரோடு தொலைபேசியில் பேசியதாகவும் பென்டகன் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். லெபனானின் இந்த வார தாக்குதல் அதிகரிப்பு லெபனானில் சுமார் 1,00,000 மக்களை இடம்பெயர்ந்துள்ளது. நாட்டில் மோதலால் இடம்பெயர்ந்த மொத்த மக்களின் எண்ணிக்கை 2,00,000க்கும் அதிகமாக உள்ளது. கடந்த ஆண்டில் ஹெஸ்போல்லா ராக்கெட் தாக்குதல்கள் வடக்கு இஸ்ரேலில் இருந்து 70,000 இஸ்ரேலியர்களை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேல் கூறுகிறது.